இல்ல முதல்ல இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்க. இது எப்படின்னா 1950க்கு பிறகு முதல் முறையா கொண்டு வர்றாங்க. இதனால எப்பயுமே தேர்தல் நேரங்கள்ல இந்த மாநிலங்கள்ல தேர்தல் நடக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த பெயர் சேர்ப்பு, பெயர் நீக்குதல், இந்த முகவரி மாற்றுதல் இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்கும். அது கேம்ப் போடுவாங்க. தேர்தல் ஆணையத்திலிருந்து விடுபட்ட பேர்கள். அது என்னன்னா, தேர்தல் ஆணையத்தின் சார்பாக சொல்றதுன்னா 100% வோட்டிங். எந்த வாக்காளரும் ஓட்டு போடாம மிஸ் ஆயிறக்கூடாதுங்கிறதுக்காக அந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முகாம் நடத்துவாங்க. சரி, பீகார்ல வரக்கூடிய இந்த வருஷத்து இறுதியில வரக்கூடிய தேர்தல்ல அது மாரி தான் பண்ண போறாங்கன்னு பார்க்குறப்ப, இல்ல வாக்காளர் தீவிர சரிபார்ப்பு முகாம்னு சொல்றாங்க. அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுல தான் ஒரு சில திருத்தங்கள கொண்டு வராங்க. 1987க்கு பிறகு பிறந்தவர்கள், வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள், கண்டிப்பாக அவர்களுடைய குடியுரிமையை நிரூபிக்கணும். அதுக்கு 11 ஆவணங்கள் வேணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த 11 ஆவணங்கள்ல ஆதார் கார்டு கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது. அதெல்லாம் ஸ்கூல் சர்டிஃபிகேட் கொடுங்க, இல்லைனா வந்து உங்கள் அப்பா அம்மா 2 பேருடைய பர்த் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு ஒரு 11 ஆவணங்களை கேட்குறாங்க. இதுதான் பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், கல்வியிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி பின்தங்கிய ஒரு மாநிலமாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த மக்கள் தொகை ஏறக்குறைய தமிழ்நாடு மாதிரி தான், ஒரு 8 கோடி பேர் தான். அதில் 1 கோடி பேர் புலம்பெயர்ந்து வேறு வேறு மாநிலங்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, வேலைகளுக்காக போனவங்க. அது மட்டும் இல்லாமல் 70 லட்சம் டு 1 கோடி வரை இதுவரைக்கும் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க, சரியான ப்ரூஃப் கொடுக்க முடியலன்னு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பீகாரை சேர்ந்த ஒரு இராணுவ அதிகாரி அவருடைய வாக்காளரை உறுதிப்படுத்துறதுக்காக லீவ் போட்டு இங்கே வந்து சில டாக்குமெண்ட்டை கொண்டு போய் கொடுக்குறப்ப அதில் சில முறைகேடு இருக்குது. இவர் வர்றதுக்கு முன்னாடி அவங்க அதை வந்து பதிஞ்சிருக்காங்க.